friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து ரெண்டு ஸ்கின் whitening ஃபேஸ் பேக் பத்தி தான் பார்க்க போறோம். ரெண்டுமே வந்து நேச்சுரல் and இதெல்லாமே நம்ம வீட்ல கிடைக்கக்கூடிய ingredients வச்சு தான் நம்ம பண்ண போறோம். இந்த மாஸ்க் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க ஸ்கின்னோட டோன் வந்து லைட்டன் ஆவறதை நீங்களே பார்க்கலாம். சோ இப்போ இந்த மாஸ்க் எப்படி prepare பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பேக் செய்ய தேவையான ஐட்டம்ஸ் வந்து கொத்தமல்லி, தக்காளி, அப்புறமா லெமன் ஜூஸ் தான். கொத்தமல்லி ஃபேஸ்க்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியமாக கேட்கலாம். ஆனால் அந்த கொத்தமல்லியில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து ரொம்ப ரிச் இன் வைட்டமின் சி. எப்போவுமே வைட்டமின் சி வந்து ஃபேஸை வந்து லைட்டன் பண்ணிடும். இது வந்து ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், அப்புறமா ஆக்னி ப்ரோன் ஸ்கின் எல்லா ஸ்கின்னுக்கும் ஒரு மேஜிக் மாதிரி ஒர்க் ஆகும். ஸ்கின்னை அவ்வளோ சூதன் பண்ணி காம் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஜூஸ் வந்து ஓப்பன் போர்ஸ்க்கும் பிளாக் ஹெட்ஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் ஸ்கின்னை வந்து நல்லா லைட்டன் பண்ணும். அப்புறம் இது நேச்சுரலாக ஒரு ஆஸ்ட்ரிஞ்சென்ட்டாக ஒர்க் ஆகும். ஸ்கின்னை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணி டைட்டன் பண்ணி அப்புறம் ஆயில் இல்லாமல் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆஸ்ட்ரிஞ்சென்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரிச் இன் வைட்டமின் சி. ஸோ அதனால் ஸ்கின்னை வந்து நல்லா லைட்டன் பண்ணி பிரைட்டன் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இதில் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஸ்கின்ல வரக்கூடிய சுருக்கம், அப்புறம் பிளாக் ஹெட்ஸ், அப்புறமா டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முல்தானி மட்டி. இதை ஃபுல் ஆஸ் எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்கின்ல வந்து வரக்கூடிய எக்ஸஸான சீபம் அண்ட் ஆயிலை ரிமூவ் பண்ணும். ஸ்கின்னை நல்லா கிளென்ஸ் பண்ணும். அப்புறம் இதில் வந்து நல்ல கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா கூலாக இருக்கும் இதை அப்ளை பண்ணும்போது. நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸ், அழுக்கு அது எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சுனாலே நம்ம ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷன் நல்லா பிரைட்டாக லைட் ஆகும். இப்போ இந்த ஃபேஸ் பேக் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டு தக்காளி, கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா ஜூஸ் மாதிரி ஆக்கிடணும். இது கூடயே வந்து நான் லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிடுறேன். நம்ம காட்ட போகிற 2 பேக்கில் நீங்கள் எதை யூஸ் பண்ணாலும் வீக்லி ஒரு 4 டைம்ஸ் அதை யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நமக்கு ஒரு ஜூஸ் மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ இது அப்படியே டைரெக்டாக நம்ம மாஸ்க் மிக்ஸ் பண்ண யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபில்டர் பண்ணி இதில் இருக்க ஜூஸ் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்த அந்த ஜூஸை 1 டீஸ்பூன் முல்தானி மிட்டியோட மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ண போகிறோம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின், அப்புறம் நேச்சுரல் ஃபேஸ் மாஸ்க்கெல்லாம் ஒத்துக்காது அப்படின்னா இந்த ஃபேஸ் மாஸ்க்கை டேரெக்டாக ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் டெஸ்ட் மறக்காமல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபேஸ் பேக் எல்லாமே மோஸ்ட்டாக நைட் டைமில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். பிகாஸ் நைட் வந்து நம்ம மாஸ்க் போட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி மாய்ஸ்சரைஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 8 to 10 hours நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ண மாட்டோம். அண்ட் ஃபேஸில் எந்த ப்ராடக்ட்ஸும் இருக்காது. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ மாஸ்க் இந்த டெக்ஸ்சரில் நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் இதை ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாஸ்க்கை வந்து நீங்கள் கழுத்துக்கும் போடுங்க. இப்போ நான் வீடியோக்காக கழுத்தில் போடல, ஃபேஸில் மட்டும் போடுறேன். நீங்கள் எந்த மாஸ்க் யூஸ் பண்ணாலும் நெக்கை இக்னோர் பண்ணாதீங்க, கழுத்துக்கும் சேர்த்து போடுங்க. இல்லைனா ஃபேஸ் வந்து ஒரு கலரும் அப்புறம் நெக் வந்து ஒரு கலருமா ஆகிடும். இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை ஒரு 20 minutes நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாஷ் பண்ணுங்கள். இப்போ ஒரு 20 minutes ஆகிடுச்சு. ஃபேஸ் மாஸ்க் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு ஃபேஸில். இப்போ நான் வந்து இதை வாஷ் பண்ண போகிறேன். இப்போ வாஷ் பண்ணதுக்கப்புறம் என் ஃபேஸ் வந்து நல்லா சாஃப்டாக பிரைட்டாக எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. நம்ம செகண்ட் ஃபேஸ் பேக் செய்ய தேவையான ஐட்டம்ஸ் வந்து ஓட்ஸ், அப்புறமா கர்ட். ஓட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செப்பானின் அப்படின்னு ஒரு நேச்சுரல் கிளென்சர் இருக்குது. இது வந்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய டர்ட்லாம் ரிமூவ் பண்ணிடும். ஸ்கின்ல இருக்கக்கூடிய போர்ஸ் கிளாக் ஆக காரணமாக இருக்க டர்ட் அண்ட் ஆயிலை வந்து ரிமூவ் பண்ணிடும். ஆல்சோ ஸ்கின்னை நல்லா டீப்பாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிடும். இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஆக்னியும் கிளியர் பண்ணிடும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து கர்ட். இதில் இருக்கக்கூடிய லாக்டிக் ஆசிட், அதாவது ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட் ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணும். ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சர் பண்ணி அப்புறமா கிளியராக வச்சுக்கும். இதில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷனை நல்லாவே வந்து லைட்டன் பண்ணும். ஆல்சோ ஸ்கின்ல வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை வந்து இது கிளியர் பண்ணும். இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் ஓட்ஸை மிக்சியில் வந்து நல்லா பவுடர் பண்ணி அப்புறம் ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் மாஸ்க் வந்து நல்லா ஸ்மூத்தாக வரும், கொரப்பாக இல்லாமல். இதை வந்து நான் 1 டீஸ்பூன் கர்டோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே டைரெக்டாக ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிடணும். இந்த மாஸ்க்கையும் கழுத்துக்கும் சேர்த்து போடுங்க. இப்போ வந்து மாஸ்க்கை ஒரு 20 minutes கழித்து நம்ம வாஷ் பண்ணலாம். மாஸ்க் பார்த்திங்கன்னா 20 minutes கழித்து இந்த மாதிரி தான் நல்லா ட்ரையாக காஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணதும் பார்த்திங்கன்னா என் ஃபேஸ் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்குது. இப்போ பாருங்கள், தொட்டு பார்த்தா அப்படியே சாஃப்டாக இருக்குது.
ஸோ ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களோட மாய்ஸ்சரைசர் போட்டு நீங்கள் வந்து ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ப்ளம்மோட மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 மாஸ்க்கையும் யூஸ் பண்ணி உங்களோட வியூஸ் வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, stay safe and take care. Bye bye.